வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், சூப்பரான ஒரு உளுந்தங்களி பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு குழந்தை கேட்டால் அவளுக்காக தான் இது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கண்டிப்பாக தோலோடு இருக்கிற உளுந்து தான் சேர்க்கணும். நீங்கள் அளவு கப்பு நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம் எடுத்துட்டாலும் சரி, நான் இதை எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துட்டாலும், டம்ளர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கிற அளவு பாத்திரத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் தோலோட உளுந்து முழுசாக வாங்கலாம், இல்லை உடச்சி வாங்கலாம், எப்படியோ. ஆனால் தோல் கம்பல்சரியாக இருக்கணும். நன்னா வறுக்கணும். எப்படி வறுக்கணும்? சும்மா கம்மன்னு ஒரு வாசனை வரும். அப்படியே அதையே எடுத்து சாப்பிடுவோமான்னு தோணும். அந்த மாதிரி வறுக்கணும், சரிங்களா? அப்படியே செவந்து போய் அப்படி ஒரு வாசனையிலேயே ஒரு மயங்கி அப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் எப்படி வறுத்துருக்கு பாருங்கள். முதல்ல போட்டதுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி வறுத்துட்டு அதை என்ன பண்ணணும், ஒரு தட்டில் ஆற போட்டுடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் பச்சை அரிசி, சாப்பாட்டு அரிசி போட்டு நல்லா பொரியும். அது அழகாக அரிசியெல்லாம் ஒயிட்டாக பொரிஞ்சிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த போட்ட அரிசிக்கும் இதுக்கும். அதையும் இந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா அரைக்கணும். ஆனால் அவ்வளோ நைஸாக வராது. லைட்டாக கொஞ்சம் கொரன்னு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அளவு பாத்திரம் இருக்குல்ல, அதில் 2 பாத்திரம் கருப்பட்டி போடலாம், இல்லைன்னா பனை வெல்லம் போடலாம், இல்லை வெல்லம் போடலாம். எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை 2 பாத்திரம் போடுங்க. 1 பாத்திரம் உளுந்துக்கு 2 பாத்திரம் வெல்லம். இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. கரைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னா, வெல்லம் முழுகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க, போகிறோம். இப்போது நம்ம அரைச்சோம்ல, அதை தான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. வருத்தம் பாருங்கள், உளுந்து அரிசி, அதை தான் இப்போ அரைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட அளவு பாத்திரத்தில் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. 2 பாத்திரம் தண்ணி எடுத்து அந்த மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி முட்டி இல்லாமல் 2 பாத்திரம், அதாவது அளவு பாத்திரத்தில் 2 அளவுக்கு தண்ணி, அதாவது 2 டைம்ஸ், சரிங்களா? 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றிட்டோமா, நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை ஃபுல்லாக போட்டுடுறோமா, கையை வச்சு நல்லா கரைச்சி கட்டி முட்டி இல்லாமல் அழகாக அப்படியே நம்ம இட்லி மாவு தோசை மாவு கரைக்கிறோம்ல, அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம். அந்த 2 பாத்திரம் தண்ணி என்ன பண்ணும், லைட்டாக சுட்டு அப்படி ஒரு புகை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கரைச்சி வச்ச மொத்த உளுந்த மாவையும் கொட்டிட்டு என்ன பண்ணணும், கை விடாமல் கலரணும். அதுதான் அங்கே இருக்குது. ஏன்னா கட்டி முட்டியாக ஆகிடும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சோ இல்லை எதில் வைக்கிறீங்களோ, ஆனால் தொடர்ந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அது அப்படியே வெந்து சேர்ந்து அப்படி சுருண்டுண்டு வரும். ஒரு கலர் சேஞ்ச் ஆகி பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அது வெந்துடுத்து, சுருண்டு வந்துடுத்துன்னு. பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்கு? தெரிஞ்சிட்டா? பபுள்ஸாக. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல் வெல்லத்தையும் சேர்த்து கரைச்சிடணும். திருப்பியும் அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். வேக விட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் ஒரு பாதி தான் நான் ஊற்றினேன். 1 டம்ளர், ஒரு ஃபுல்லாக ஊற்றலை. அதனால் நீங்கள் பாதியே ஊற்றிக்கோங்க. ஊற்றி என்ன பண்ணணும், அப்படியே கலரின்னு இருந்தால் நம்ம ஊற்றின மொத்த எண்ணெயும் அது குடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கலரினா குடித்த எண்ணெய் கொஞ்சம் லேசாக வெளியில் வரும். அதுதான் பதம். அப்போ நீங்கள் நம்மளோட களியை எடுத்துடலாம். அப்போ உளுந்தங்களியை கொஞ்சம் ஆற விட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி குழச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் சும்மா புத்துணர்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கா பெரியவங்களுக்கா எல்லாருக்கும் கொடுக்கலாம். மெயினாக ஏஜ் அட்டன் பண்ண பொன் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க பண்ணுறது. இதெல்லாம் நம்ம விட்டு போச்சு. ஆனால் இதெல்லாம் அவங்க கரெக்டாக அந்தந்த டைமில் கொடுப்பாங்க. ஒரு குழந்தை வளர்கிற டைமில் இதை அடிக்கடி கொடுப்பாங்க. பால்ஸாக பண்ணி கொஞ்சம் பொன் குழந்தையில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஏன்னா அந்த உடம்பு வலு, அந்த இடுப்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்காக பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க பண்ண களி தான் இந்த உளுந்தங்களி. மறந்து போச்சு. ஆனால் இப்போ சில குழந்தைகள் ஞாபகமாக கேட்குறது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரொம்ப சக்தியாக இருக்கும். ஈவன் எனக்கும் நல்லது, என் குழந்தைகளுக்கும் நல்லது, என் பேர குழந்தைகளுக்கும் நல்லது. அதனால் கண்டிப்பாக உளுந்தங்களி பண்ணிவிட்டு எப்படி வந்தது, நன்னா இருந்ததா, டேஸ்ட்
டேஸ்ட்டாக இருந்ததா, செஞ்சீங்களா அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. சரிங்களா? ஓகே, பபாய். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.